ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 5 நாள் நம்ம வீடியோ போடலை. ஏன்டா இப்படி உட்காந்துருக்கேன், என்னடா பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சு வந்திருக்கிறோம். சரி, சர்ஜரி கிடக்குதுங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வருது. நம்ம சைட்லேருந்து எந்த வீடியோ வரலன்னு சொல்லி ஆதங்கத்தில் இருக்கீங்கன்னா மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக வரும். ரெக்கவர் ஆகிற கொஞ்சம் டைம் ஆகுது. ஆப்ரேஷன் முடிஞ்சு ரொம்ப பயந்துட்டேன். நீங்கள் ப்ரே பண்ணனால மட்டும்தான் எல்லாமே ரெக்கவர் ஆகி வர முடிஞ்சுது. இன்னுமே ரெக்கவர் ஆகலை. ரிவ்யூக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2 நாள் ஐசியூவில் வச்சாங்க. ஏதோ பிபி லோங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லி ஐசியூவில் வச்சாங்க, என்னென்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ரேஞ்சுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஸ்டிச்சு கிச்செல்லாம் அவுத்தரலான்னு சொன்னாங்க நாளான்னைக்கு. ஸோ மண்டே ரிவ்யூ கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் வீடியோ வேண்டாம், ஒரு 3 நாளைக்கு வேண்டான்னு சொல்லி தான் நானே இருந்தேன். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம், நம்ம நம்பி இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தான். அதை விட முக்கியமான விஷயம் பேச போகிறோம். ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அது ரொம்ப முக்கியமாக. ரிவிஷன் எக்ஸாமில் மார்க் கம்மியாச்சுன்னா பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எடுக்க முடியாது. ஒரு வீடியோவே நான் போட்டுட்டேன். ரெண்டாவது, பப்ளிக் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது, என்ன ஆல் ஓவர் பிளான் பண்ணுவோம். 10th 11th 12th யாராக இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் என்ன பிளான் பண்ணுவோம். என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. சர்ஜரி பற்றி கேட்குறக்கு ஒன்றும் இல்லை. அதான் சொல்லிட்டல, ரெக்கவர் ஆகிட்டேன், ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்கள் ப்ரேயர் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இது ஒன்று தான் எனக்கு கொடுக்குற ஆறுதல். ரொம்ப நேரம் உட்கார முடியல. பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் 10 நாள் முடிஞ்சு போச்சு ஜனவரியில். ஸோ ஜனவரி 20, 30, 10 நாள், 20 நாள் இருக்குது. ஃபெப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 நாள் இருக்குது. 48 நாள் தான் இருக்குது. ஸோ 48 நாளுமே நீங்கள் படிக்க போகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. அதில் பொங்கல் ஹாலிடே வருது, ப்ராக்டிக்கல் வருது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு 40 நாள் என்னமோ தான் இருக்கும் மினிமம் ஸ்ட்ராங்காக. அதுலேயும் இந்த ரிவிஷன் தொந்தரவு, ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 தொந்தரவெல்லாம் பண்ணால் 30 நாள் கூட இருக்காது. ஸோ அதனால் பப்ளிக் விரைவேகமாக வந்துட்டுருக்கு. ஸோ தயவு செய்து ரிவிஷன் கொஷின் பேப்பர் வச்சுக்கோங்க, குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் வச்சுக்கோங்க, ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், தெரியுதான்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த 20 நாள் என்ன பண்ணுறீங்க ஜனவரியில், முக்கியமாக மேக்ஸு நிறைய முடிக்காதவங்க முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி 7 சாப்டர், 1 2 3 4 7 8 12 8 11 12. இந்த குட்டி சாப்டர்லாம் முடிச்சுட்டு பெரிய பெரிய சாப்டர் 5 மார்க்காவது முடிச்சு வைங்க. ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் நல்லா படிச்சு வைங்க, செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டன்ட் படிங்க. கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் வால்யூம் நல்லா படித்து செகண்ட் வால்யூமில் 10 லெசன், ஃபஸ்ட்டு 10 5 8 9 10 படிச்சுட்டு 14 15 நல்லா படிச்சிருங்க. ஏன்னா தியரி தான். 11 12 13 மட்டும் நேமிங் ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ இதுதான் உங்களை நான் பண்ண சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி பிளான் கொடுத்து தான் போனேன். ஸோ ஆர்ட்ஸ் குரூப் பசங்க பேனிக்கே ஆக தேவையில்லை. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் 48 நாளில் முடிக்க முடியும். 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லவே அவசியம் இல்லை. தம்பி, நான் சொன்ன கொஸ்டின் ஆஃப் ஐடியில் சொன்ன கொஸ்டின்ஸே ஒழுக்கமாக உட்காந்து போட்டுப்பார், அது போதும். நான் இப்போ பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் போடுவேன். 10th 11th 12th போடுவேன். போட மாட்டேறேன்னு திட்டிகிட்டு இருக்கிறீங்க, நான் போடுவேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லிக்கு போட்ட வீடியோ வச்சு படிங்க. இல்லை அப்படின்னா ஃபுல் போர்ஷன்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மந்த்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கோர் சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ், இந்த மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட்லாம் முடிச்சுருங்க. அதே மாதிரி ஃபெப்ரவரி மந்த் உட்காந்துட்டு நோண்டிகிட்டு இருக்காதிங்க புதுசாக. அங்கே வந்து தமிழோ இங்கிலீஷோ பயாலஜி அந்த மாதிரி படித்தா போதும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஏதாவது சம்திங் எல்ஸ் ரிவிஷன் பண்ணுறக்கு வச்சுக்கோங்க. ஸோ நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கட் ஆஃப் மார்க் நம்பி இருக்கோம். 12th மார்க் வச்சு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. 10th மார்க் வச்சும் நிறைய வேலைகள் இருக்குது. இதை மறந்து போய் தேவையில்லாமல் பேனிக் ஆகிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். கட் பண்ணுறேன். சோஃபார் என்னால் உட்காந்து ரொம்ப நேரம் பேச முடியல, அதனால தான் இப்படி வந்து பேசினேன். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே எல்லாம் வந்து சேரும். ஸோ தயவுசெய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. இதுதான் என்னுடைய அப்டேட். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரும். நம்ம சேனல் பார்த்து யாருமே அழிஞ்சு போக மாட்டீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான எல்லாமே தான் வரும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம், என்னுடைய கிளாஸ் பசங்க, அதாவது டியூஷன் பசங்க,
அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு கூட தெரியல. அவங்களே நான் இன்னும் கம்யூனிகேட் பண்ணலை. கிட்டத்தட்ட 35 பேர் படிக்கிறாங்க. என்னை நம்பி பப்ளிக் எக்ஸாமுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்லா படிக்க தம்பி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ரெக்கவர் ஆகி மண்டே ரிவ்யூ போயிட்டு வந்து நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நாள் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரெக்கவர் ஆகிட்டு வரேன். ஸோ தயவுசெய்து நீங்களுமே கோஆப்ரேட் பண்ணி நல்லா படிங்க. என் டியூஷன் பசங்களுக்கு சொல்லிக்கிறது அதுதான். ஆல் தி பெஸ்ட். அதே தான் உங்களுக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும், நம்மகிட்ட இருந்து அப்டேட் வந்துட்டுருக்கும், எப்படி இருந்தாலும் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்னோடய சப்போர்ட், நீங்கள் என் மேலே இருக்க சப்போர்ட் குறைச்சிடாதீங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் 48 நாளுங்கிறது நான் கணக்கு சொல்லிட்டேன்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா வாழ்க்கையே சம்பிச்சு போயிடும். விவேக் சார் இல்லை, வேறு சேனல் பார்த்துக்கலாம், இல்லை வேறு சேனல் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் 12th 10th ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அதனால் படிச்சிருங்க, ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் சொன்ன மாதிரி காலையிலையும் மாலையிலையும் ஸ்கூலில் டார்ச்சர், அந்த ரிவிஷன் 1 வச்சு ரிவிஷன் 1 எவனுமே மதிக்காதீங்க. நல்லா படிக்கிறியா, ஃபுல்லாக படிச்சிருக்கியா போய் எழுது. படிக்கலையா சும்மா போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வா, சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வா. ஏன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வேறு என்ன பண்ணுறதுங்க? பையன் ஒன்றுமே ஆஃப் இயர்லிக்கே படிக்கலை. ரிவிஷன் எக்ஸாம் 10 நாளில் வச்சு ரிவிஷன் எக்ஸாம். ஒன்றுமே படிக்காதவன் போய் ரிவிஷன் எக்ஸாம் போய் என்னத்தை போய் அவன், எனக்கு இதில் என்ன சொல்கிறேன்னு தெரியல. தயவுசெய்து பப்ளிக் படிங்கப்பா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ரிவிஷன் எக்ஸாம் பிஸ்னஸ் பப்ளிக் எக்ஸாம் வீடியோவே போட்டிருப்பேன். தயவுசெய்து பப்ளிக்கை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, அவ்வளோதான். அதுக்காக ரிவிஷன் எக்ஸாம் புறக்கணிக்கிறாருன்னு ஒரு குரூப் சொல்லும். யார் எனக்கு சொன்னாலும் எனக்கு பிரச்சனையெல்லாம் கிடையாது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது தவறுதலாக பேசினாலும் மன்னிச்சிடுங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம், பப்ளிக் மட்டும் நம்ம மனசில் இருக்கும். பப்ளிக் என்ன பிளான் போட்டு படிக்கிறோம் அது ஓகே. காலையில் எழுந்திரி, சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம், மொத்தம் 5லேருந்து 6 மணி நேரம் படிச்சிரு. முக்கியமாக ஹாஃப் டே விட்டாங்கன்னா வந்து தூங்கி எழுந்திரிச்சு நல்லா படி. இல்லை அப்படின்னா சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தால் 7 hours to 8 hours படிங்கிறாங்க. மொபைல் ஃபோனு, டிஸ்ட்ராக்ஷனு, ரீல்ஸு, இந்த வெளியே சுற்றுறது, இந்த டிவி, இந்த என்ன சொல்கிறது டைம் பாஸுக்கு சும்மா சுற்றுறது. எத்தனை பசங்க சும்மா தான் சுற்றிட்டுருக்கீங்க. இப்போ தெரியாது தம்பி, பப்ளிக் எக்ஸாம் மார்க் வந்ததுக்கப்புறம் அல்லோலப்படுவீங்க. அப்புறம் அவ்வளோதான், ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்கிறது வேஸ்ட்டு. 20 நிமிஷம் பேசணும், 30 நிமிஷம் பேசி தான் உங்களை இது பண்ணணும்னு தேவையில்லை. நம்மளே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டோம். ஸோ தயவுசெய்து கான்செப்டை புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. தட்ஸ் இட். நன்றி.